Once again, welcome back to my channel Shanti Sandal Vlogs. இது தாளிச்ச மோருங்க. இன்றைக்கி மதியானம் லஞ்சு தாளிச்ச மோர் தான் பண்ணியிருந்தேன். தாளிச்ச மோர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நான் எப்படி தாளிச்ச மோர் பண்ணினேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. தாளிச்ச மோரோட இன்றைக்கி நான் என்னென்ன சைட் டிஷ் பண்ணேன் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். சைட் டிஷ்காக மஷ்ரூம் பெப்பர் மசாலாவும் பண்ணியிருந்தேன். தாளிச்ச மோர் பண்ணுறதுக்கு நான் வீட்டில் உர ஊற்றின தயிர் தாங்க. இது இந்த மண்பானையில் தான் உர ஊற்றி வைப்பேன். ஸோ அப்படியே சில்லுன்னு இருந்துச்சு. மண் சட்டியில் எடுத்து நல்லா கரண்டியால் கலந்து விட்டுக்கிட்டேன். முக்கியமாக கரண்டியால் கலந்த பிறகு மத்தால கடைஞ்சி விடணுங்க. தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மத்தால நல்லா கடையணும். கடைஞ்சாதான் அதற்குள்ள வாசனையே வேறு லெவலாக இருக்குங்க. கடைஞ்சி மட்டும் இந்த மோரை சாதத்தில் போட்டோ குடிச்சோ இருந்தோன்னு வச்சுங்களேன், சொல்லவே வேணாம், அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். நல்லா மத்தால நான் கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த மோரில் போடுறதுக்காக ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து பல்ஸ் மோடில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மோரில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச பச்சை மிளகாய் விழுதையும் இதில் சேர்த்து கலந்து விடலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்து தாளித்து கொட்டணுங்க. தாளிக்கிறதுக்கு வெறும் கடுகு, காஞ்ச மிளகாய் 2 போட்டு தாளிச்சிருக்கேன். அவ்வளவுதான்ப்பா, தாளித்த மோர் ரெடி ஆகிடும். செம்மையான இந்த தாளித்த மோரை நம்ம குடித்தோம்னாலும் சரி, ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது. இதில் முக்கியமாக இன்னொன்று என்ன பார்க்கணும் அப்படின்னா, சாப்பிட போகிற டைமில் மாங்காய் இருந்துச்சுன்னா 2 மாங்காய் துண்டை இடித்து அதில் சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துருக்கேன், பட் வீடியோ எடுக்க நான் மறந்துட்டேன். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் முன்னாடியே சொன்னது மாதிரி மஷ்ரூம் பெப்பர் மசாலா பண்ணியிருக்கேன். அதுவும் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். உப்பில் போட்ட மாங்காய், கடுகு துவையலுங்க. என்னென்னவோ துவையல், அந்த துவையல், இந்த துவையல், சம்பல், அது இதுன்னுட்டு சொல்கிறாங்க, சம்மந்தி அப்படிங்கிறாங்க. 1000 தான் சொல்லுங்களேன். நம்ம தாத்தா பாட்டி சாப்பிட்ட அந்த வடகம் துவையல், கடுகு துவையல், பிரண்டை துவையல், இதுக்கு உள்ள டேஸ்ட்டு வேறு எதுலங்க இருக்குது? கடுகு துவையலை அரைச்சி அதை சாதத்தில் போட்டு முதல்ல ஒரு பிடிச்சப்படி சாப்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறமா அடுத்து குழம்பு, மோர் எல்லாமே போட்டு சாப்பிடுவாங்களாம் எங்கள் பாட்டி. அதுலேயும் அம்மியில் வச்சு அரைப்போம் அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. அம்மியில் வச்சு அரைச்சி சாப்பிட்டாலே டேஸ்ட்டு வேறு லெவலாக தானே இருக்கும். இன்றைக்கி நான் மிக்சியில் தான் போட்டு அரைச்சிருக்கேன். அடிக்கடி கடுகு துவையல் பண்ணுறதும் வழக்கம்தான். எங்கள் சின்னுவுக்கு ரொம்பவே பிடிக்கும் கடுகு துவையல், வடகம் துவையல்னாலே ரொம்பவே பிடிக்கும் அவளுக்கு. முதல்ல கொஞ்சோண்டு துவையல் வச்சு சாதத்தில் 2 வாய் அவளுக்கு நான் ஊட்டி விட்டேன். அம்மா வேறு லெவலாக இருக்குமா, இதே நீ ரெகுலராகவே பண்ணியிருக்கலாமேம்மா, அவ்வளோ சூப்பராக இருக்கேம்மா அப்படின்னா. நீங்களே இது மாதிரி கடுகு துவையெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. கடுகு துவையலும் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாந்தி சண்டல் வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சாந்தி சண்டல் வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.